முள்ளு பிக்குது, ஏதோ ஒன்று நோண்டணும் அதுக்கு. சவுண்ட் பத்தியா? இதான் நின்றுட்டு இருந்தோம், இப்ப இவனுக்கு வந்துட்டானுங்க. அங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் கூட்டமா. முதுமலை தெப்பக்காடு யானை முகாம் இந்தியாவில் இருக்கக்கூடிய ரொம்பவே பழமை வாய்ந்த யானை முகாம் தான் இது. பழமை வாய்ந்தது மட்டும் இல்ல, முதல்ல இந்தியாவில் ஆரம்பிக்கப்பட்ட யானை முகாமும் இதுதான். ஒரு ஐகானிக் எலிஃபண்ட் கேம்ப்னே சொல்லலாம் இந்தியாவில். இந்த யானை முகாம்ல ஒரு குறிப்பிட்ட டைம்ல இங்க வளர்க்கப்படுற இந்த யானைகளுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா உணவளிப்பாங்க. அதை பொதுமக்களாகிய நம்மளும் போய் பார்க்கலாம். இங்கே யானைகளுக்கு என்ன மாதிரியான உணவுகள்லாம் கொடுக்குறாங்க, இந்த யானை முகாம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது, எதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது, அப்புறம் இங்கே ஆஸ்கார் அவார்டு வாங்கின செலிபிரிட்டி யானைகள்லாம் இருக்கு. ஸோ இது எல்லாத்த பற்றியும் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஊட்டி அட்வென்ச்சர் சீரீஸோட பார்ட் 8 தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ ஃபர்ஸ்ட் பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி 7 வீடியோ இந்த ஊட்டி சீரீஸில் போட்டிருக்கேன், கண்டிப்பாக போய் பாருங்க. அண்ட் இந்த வீடியோவிலையும் இந்த யானை முகாம் பற்றி நிறைய விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. ஸோ திஸ் இஸ் ஹெமா அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ ஃபஸ்ட்டு இந்த எலிஃபண்ட் கேம்புக்கு டிக்கெட் எங்கே எடுக்கணும் அண்ட் இதோட டைமிங் என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஸோ இதுக்கான டிக்கெட் எங்கே எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா தெப்பக்காடு ஜங்ஷனில் தான் இதுக்கான டிக்கெட் கவுண்டர் இருக்குது. அங்கே தான் நீங்கள் டிக்கெட் எடுக்கணும். அந்த இடத்துல தான் நீங்கள் சஃபாரிக்கான டிக்கெட்டுமே எடுப்பீங்க. சஃபாரி போகிறதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைமிங் இருக்குது. மோஸ்ட்லி சஃபாரியாக இருக்கட்டும், தெப்பக்காடு எலிஃபண்ட் கேம்பாக இருக்கட்டும், மார்னிங் அண்ட் ஈவினிங் தான் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டில் இருக்கும். அண்ட் சஃபாரி கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் வேனில் போகலாம், ஜிப்சி, ஜீப், இந்த மாதிரி வெரைட்டி ஆஃப் வெஹிக்கல்ஸ் இருக்குது. நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் புக் பண்ணி போய்க்கலாம். அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ரேட் இருக்கும். ஸோ இங்கே தான் வந்து நம்ம டிக்கெட் எடுக்க போகிறோம். பொதுவாக இங்கே வந்து நீங்கள் சஃபாரிக்கு டிக்கெட் எடுத்திங்கன்னா அந்த டிக்கெட்டை வச்சு நீங்கள் தெப்பக்காடு எலிஃபண்ட் கேம்பும் போய் பார்த்துடலாம். பட் நாங்கள் ஆல்ரெடி சஃபாரி ஏற்கனவே போயிட்டதுனால இந்த தடவை வெறும் எலிஃபண்ட் கேம்புக்கு மட்டும்தான் டிக்கெட் எடுக்க போகிறோம். ஸோ ப்ரைஸ் டீட்டெயில் பார்க்குறேன், பார்த்துக்கோங்க. மினி பஸ்க்கு பார்த்தீங்கன்னா 340 சார்ஜ் பண்ணுறாங்க. அண்ட் ஜிப்சி ஜீப்புக்கெலாம் பார்த்தீங்கன்னா 4200 சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஜீப்புக்கான கணக்கு தான். இதில் வந்து ஜிப்சினா வந்து நீங்கள் ஒரு 6 பேர் போகலாம், ஜீப்னா ஒரு 10 பேர் போகலாம், அந்த மாதிரி இருக்குது. அண்ட் எலிஃபண்ட் கேம்புக்கு பார்த்தீங்கன்னா 30 rupees டிக்கெட். இப்போ நீங்கள் வந்து சஃபாரி போகிறீங்கன்னா அந்த டிக்கெட்டே போதும். நீங்கள் வந்து அந்த டிக்கெட்டை காமிச்சிட்டே நீங்கள் எலிஃபண்ட் கேம்புக்கு போகலாம். அண்ட் டைமிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சஃபாரிக்கு 6:30 இருந்து 10 AM வரைக்கும் காலையில் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க. அண்ட் மதியத்துக்கு மேலே 2 PM இருந்து 5 PM வரைக்கும் ஆப்ரேட் பண்றாங்க. எலிஃபண்ட் கேம்ப் பாத்தீங்கன்னா 8:30 to 9 மார்னிங்ல, அப்புறம் ஈவினிங் வந்து 5:30 to 6 PM ஒரு half an hourல மட்டும்தான் வந்து இது செயல்பாட்டில் இருக்கு. அந்த டைம்ல தான் நம்ம போய் இதை பார்த்துட்டு வந்துடணும். அப்புறம் அங்கேயே ரீசெண்டா சஃபாரி போறப்ப என்னென்ன அனிமல்ஸ்லாம் வந்து அங்க சைட்டிங் ஆச்சு அப்படிங்கறத, அங்க டேட்டோட எத்தனை அனிமல்ஸ் சைட்டிங் ஆச்சு அப்படிங்கறதும் பாத்தீங்கன்னா அங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பட் என்னதான் இவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாலும் போறப்ப நம்ம பாக்குறதுங்கிறது லக்க பொறுத்து தான். ஸோ நாங்க வந்து தெப்பக்காடுக்கு டிக்கெட் எடுத்துட்டோம். இப்போ வாங்க நம்ம உள்ள போலாம். உள்ள போயிட்டே இந்த எலிஃபண்ட் கேம்பை பத்தின சின்ன சின்ன டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1910 பிரிட்டிஷ் வனத்துறையால ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த எலிஃபண்ட் கேம்ப். ஆரம்பத்துல இந்த யானை முகாம் ஆரம்பிச்சதுக்கான ஒரு முக்கிய நோக்கம் காட்டுல வெட்டப்பட்ட மரங்களை இழுக்கிறதுக்காகவும், வண்டிங்க போக முடியாத இடத்துக்கு காட்டுல யானை மேல ஏறி பயணம் பண்ணி போறதுக்காகவும் தான் இந்த கேம்பை ஆரம்பிச்சாங்க. அதுக்கான பயிற்சிகளையும் யானைகளுக்கு கொடுத்தாங்க. காலப்போக்குல சுதந்திரத்துக்கு அப்புறம் காட்டுல மரங்கள் வெட்டுறதெல்லாம் கம்மியாயிடுச்சு. சுதந்திரத்துக்கு அப்புறம் மட்டும் இல்ல, 1940 இந்த ஃபாரஸ்ட்டை ரிசர்வ்டு ஃபாரஸ்டா அறிவிச்சதுக்கு அப்புறமே பாத்தீங்கன்னா காட்டுல மரம் வெட்டுறது எல்லாமே கம்மியாயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த யானை முகாமோட முக்கிய நோக்கம் பார்த்தீங்கன்னா யானைகளை பராமரிக்கிறதும் பாதுகாக்கிறதுமா ஆயிடுச்சு. காட்டுல கூட்டத்தை விட்டு தனியா விடுபட்ட யானை, அதுக்கப்புறம் மனநல பாதிக்கப்பட்ட யானை, தாயை விட்டு பிரிஞ்சிருந்த குட்டி யானைகள், அப்புறம் வெளி மாநிலங்கள்ல இருந்து வர யானைகள்னு இப்படி பலவிதமான யானைகளை வந்து இங்க பயிற்சி கொடுத்து அதுங்களுக்கு வந்து ஒரு பாதுகாப்பும் கொடுத்து கேர்
பண்ணிட்டு வராங்க. இங்க கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட யானைகளை வந்து பராமரிச்சுட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போ மக்கள் போய் பார்க்கக்கூடிய ஒரு நல்ல சுற்றுலா தலமா இது இருக்கு. இங்க இருக்கிற ஒவ்வொரு யானைகளுக்கும் பாத்தீங்கன்னா பேர் இருக்கு. அதெல்லாம் நான் உங்களுக்கு இன்ட்ரோ கொடுக்குறேன். இது பொம்மி, இது கிருஷ்ணா, அதுக்கப்புறம் ரகு இல்ல, ஓ அப்படியா, ரகு கிருஷ்ணாக்கு பின்னாடி நிக்கிறப்பல. அப்புறம் அவங்க பேர்லாம் இங்க சந்தோஷ், அவங்க பேர் சந்தோஷ், அவங்களுக்கு பேர் இல்லை அங்க நிக்கிற 2 பேருக்கு. இங்க ஒருத்தவங்க நிக்கிறாங்க மயில், அது பேரு பொம்மன். அது பாரு புல்லு பிக்குது, ஏதோ ஒன்று நோண்டணும், அதுக்கு புல்லு பிச்சுக்கிட்டு இருக்கு. ட்ரை பண்ணுது பாரு எப்படி. அது ட்ரை பண்ணது புல்லு புடுங்கிறதுக்கு. அவனும் முயற்சி பண்றான், விட மாட்டேங்குது. ஸோ இங்கே செலிபிரிட்டி யானைகள்லாம் இருக்குது. ஆஸ்கர் அவார்டு வாங்கினவங்களாம் இங்கே இருக்காங்கன்னு சொன்னல, அது வேற யாரும் இல்லை. இங்கே ஒரு புல்லை பிக்க முடியாமல் பிச்சிட்டு இருக்கான் பாருங்க, இவன் தான். இவன் பேரு ரகு. இவனோட சேர்த்து இன்னொரு குட்டி யானை அம்முங்கிற யானையும் பார்த்தீங்கன்னா ஆஸ்கர் அவார்டு வாங்கினது. அந்த யானை தான் இருக்கிறதுலே குட்டி. மேபி அது கடைசியில் நிற்கிற அந்த யானையா இருக்கலாம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரியல. ஏன்னா நேம் போர்டும் பார்த்தீங்கன்னா அங்கே இல்லை. ஸோ எதுக்காக இந்த ஆஸ்கர் அவார்டு, இவங்க அப்படி என்ன பண்ணாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு படம் நடிச்சாங்க. எஸ், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாம இருக்கும். எலிஃபண்ட் விஸ்பர் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரியில கேஸ்டிங்கா இவங்க 2 பேர் தான் வராங்க. இவங்களோட சேர்த்து பொம்மன், பெல்லின்னு 2 பழங்குடியினரும் அவங்களோட வாழ்நாளை யானைக்காகவே அர்ப்பணிச்சவங்க. அவங்களும் இந்த டாக்குமெண்ட்ரியில முக்கியமான இடம் பெற்றவங்க. பொம்மன், பெல்லி, ரகு, அம்மு இவங்க 4 பேருக்கு இடையே இருக்கிற அன்பும் கருணையும் பாச பிணைப்பும் தான் இந்த டாக்குமெண்ட்ரி. அன்பும் கருணையும் சேர்ந்த ஒரு ஆஸ்கார் பதிவுகள்னே இதை நம்ம சொல்லலாம். கார்த்திகி கவுன்சால்ஸ் அப்படிங்கிறவங்க தான் இந்த டாக்குமெண்ட்ரியை எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் இவங்க 4 பேருக்கு இடையே இருக்கிற அந்த அன்பு, இவங்க கூட யானைகள் வளர்ந்த விதம், அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாண்டிங், அந்த சீசனல் சேஞ்சஸ், இது எல்லாமே ரொம்ப அழகா கேப்சர் பண்ணி நமக்கு ஒரு டாக்குமெண்ட்ரியை சூப்பரா எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது நெட்ஃபிளிக்ஸ்ல தான் இருக்கு. ஒரு 40 மினிட்ஸ் வீடியோ தான். ரொம்ப ஹார்ட்ஃபெல்ட்டான ஒரு டாக்குமெண்ட்ரி தான் இது. டிசம்பர் 22ல ரிலீஸ் பண்ணாங்க. 2023ல ஆஸ்கார் அவார்டும் வாங்கினது. ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பா நெட்ஃபிளிக்ஸ்ல போய் அந்த டாக்குமெண்ட்ரியை பாருங்க. ரொம்பவே சுவாரஸ்யமா இருக்கும். ரகு புல்ல பிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தான் பாருங்க, அதுவும் அந்த டாக்குமெண்ட்ரியில தான் சொல்லியிருப்பாங்க. இங்கே இப்படி சந்தோஷமான விஷயத்துக்கு இடையே ஒரு சோகமான விஷயமும் இருக்கு. அது என்னன்னா, ஸோ அங்கே தலையாட்டிட்டு இருக்கான் பார்த்தீங்களா, அவன் தான் சந்தோஷ். அவன் இன்னைக்கு உயிரோட இல்லை. உடல்நிலை சரியில்லாம இறந்துட்டான். இதுல எனக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னன்னா, நாங்க வீடியோ எடுக்கிற இந்த நாள் அன்னைக்கு தான் அவனுக்கு பிறந்த நாள். ஆகஸ்ட் 15 அவனோட 55வது பிறந்த நாள். அன்னைக்கு காலையில தான் ராகிய கேக் மாதிரி செஞ்சு கட் பண்ணி கொண்டாடினாங்க. நாங்க பாத்தீங்கன்னா ஈவினிங் போயிருந்தோம். ஸோ நான் இந்த வீடியோ போடும்போது இவனோட பிறந்த நாள் செய்தியை சந்தோஷமா சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா இவன் இறந்ததையும் சேர்த்து சொல்லுவேன் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நாங்க ஆகஸ்ட் 15 போனோம். நாங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் 25 நாளைக்கு அப்புறம் உடல்நல சரியில்லாம செப்டம்பர் 10ஆம் தேதி இறந்து போயிருக்கான். பொதுவாக யானைகளோட ஆயுட்காலம்னு எடுத்துக்கிட்டா 60லேருந்து 70 வரைக்கும் இருக்கும். காட்டில் வாழக்கூடிய காட்டு யானைகள்லாம் சூழ்நிலைகளை பொறுத்து 60 ஆண்டுகள் வரைக்கும் வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுவே முகாமில் வளர்க்கப்படுற யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா 70 ஆண்டு வரைக்குமே இருக்கும். ஏன்னா அதுக்கான பாதுகாப்பும் இங்கே இருக்கு, மருத்துவ வசதியும் இருக்கிறதுனால. சந்தோஷை பற்றி சொல்லணும்னா 1971 ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிறந்திருக்கான். ஒரு 5 வருஷம் தஞ்சாவூர் பெரிய கோயிலில் தான் வளர்ந்து வந்தான். அதுக்கப்புறம் 1978 தான் தெப்பக்காடுக்கு வந்தான். ரொம்பவே அமைதியானவன், சாந்தமானவன். இவனை வந்து சாஃப்ட் ஹார்ட்டட் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இவன் கிட்ட ஸ்பெஷலான விஷயமே இவனோட தந்தம் தான். பொதுவா யானைகளுக்கு தந்தம் மெதுவா தான் வளரும். ஆனா சந்தோஷ்க்கு மட்டும் பாத்தீங்கன்னா வருஷத்துல 4லேருந்து 6 இன்ச்சு வரைக்கும் வளருது. இது ரொம்ப ஃபாஸ்டா வளர்றதுனால அவனுக்கு டிஸ்கம்ஃபர்ட் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அப்பப்ப ட்ரிம் பண்ணியும் விடுவாங்க. அபிஷியல் ஃபாரஸ்ட் ரெக்கார்ட்ல முகாம்ல வளர்க்கப்படுற யானைகள்லே லாங்கஸ்ட் டஸ்க் இருக்கிறது நம்ம கண்ட்ரிலேயே இவனுக்கு தான் ஒரு ரெக்கார்டுமே
எல்லாமே இருக்குது. ஆனால் சமீபத்தில் ரொம்பவே உடல்நல பாதிக்கப்பட்டு தான் இறந்து போயிருக்கான். அன்னைக்கு ஈவினிங் இவனை நாங்கள் முகாமில் பார்த்தாலும் அன்னைக்கு காலையில் நாங்கள் முதுமலையில் எங்களோட ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணப்பே முதல்ல தரிசனம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சந்தோஷ் தான். அது உங்களுக்கு முதுமலை வீடியோலே காமிச்சிருப்பேன். ஒரு பெரிய டஸ்க்கு வச்சு ரொம்ப மெஜஸ்டிக்காக நடந்து வந்துட்டு இருந்தான். ஒரு மெஜஸ்டிக்கான உருவம், ரொம்பவே நீளமான தந்தம், அதே சமயம் ஒரு சாந்தமான குணம் கொண்ட இவன் நம்மளை விட்டு பிரியாவிடை பெற்றிருந்தாலும் இவனோட உடல் தான் மண்ணை சேர்ந்திருக்குமே தவிர இவன் பேர்ல இருக்கிற அந்த சந்தோஷம், சிரிப்பு, அன்பு, உயிர் இது எல்லாமே இந்த காட்டுல காத்தோட கலந்துருக்குங்கிறத நான் நம்புறேன். ரொம்பவே சாந்தமான இதயம் கொண்ட இவனுக்கு ஒரு 10 செகண்ட் நம்ம ஒரு மௌன அஞ்சலி கொடுக்கலாம். தேங்க்ஸ். அது பேர் வீக்காக இருக்க போது, அது கால் அது கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ ஆகஸ்ட் 15 எடுத்த வீடியோவை ஏன் இவ்வளோ லேட்டாக போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இடையில பார்த்தீங்கன்னா பிஆர் ஹில்ஸ் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். அண்ட் இது ஊட்டி அட்வென்ச்சர் சீரீஸில் மட்டுமே இது முன்னாடி வரைக்கும் ஒரு 7 வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த தெப்பக்காடு வீடியோ போடுறதுக்கு இவ்வளோ லேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம ரொம்ப நேரம் காத்திருந்த அந்த ஃபீடிங் டைம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் யானைகளுக்கெலாம் வந்து ஃபீட் பண்ண போகிறாங்க. ஆனால் ஃபீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இவங்க பண்ணுற அட்டகாசம்லாம் உங்களுக்கு நான் காட்டுறேன். அதே சமயம் இவங்க என்னென்னலாம் இவங்களுக்கு ஃபீட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மெயினாக ராகி, அரிசி இந்த கலவையை கொடுக்குறாங்க. அதோட சேர்த்து தேங்காய், அப்புறம் அவங்களுக்கு பிடிச்ச கரும்பும் கொடுக்குறாங்க. என்னென்ன சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. கொடுக்கப்படும் உணவுகள் கொள்ளு, ராகி, அரிசி, உப்பு, வெல்லம், மினரல் கலவை, தேங்காய், கரும்பு. சாப்பாடு எங்க அப்படின்னு கேட்குறான். எப்படி சொரிஞ்சிக்குது பாரு. சவுண்ட் பத்தியா? இவன் பாரு, இவன் சொரிஞ்சுக்கிறான். குட்டி யானையோட சவுண்டு எப்படி இருக்கு? இதுக்கு வந்து அரிக்குது, சொரிஞ்சுக்கிட்டு இருக்கு. பாகம் போன ஒன்னு சொரியல, அது வரைக்கும் சைலண்டா நின்றுட்டு அதே மாதிரி ரகு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா கூட தான் ரொம்ப நாள் வளர்ந்துருக்கான். கிருஷ்ணா கூட ரொம்ப க்ளோஸ். கிருஷ்ணாக்கும் பார்த்தீங்கன்னா ரகு மேலே ஒரு கேரிங் இருக்கும். நான் சொன்ன அந்த டாக்குமெண்ட்ரி வீடியோவில் கிருஷ்ணா, சந்தோஷ் இவங்கெல்லாம் ஒரு கேமியோ ரோல் மாதிரி வந்துட்டு போவாங்க. மகனே நவர்றா. மாத்தி மாத்தி வந்து பசிக்குதோ?
இல்லை சாப்பாடு கொடுக்குற டைம் அதான் பசி வந்துருச்சு பிள்ளைங்களுக்கு. ஆனால் ஒரு தடவை நம்ம கார் லெஃப்டாக கிடந்து கிட்ட நம்பர் ஏன் அங்கே ஒரு ஓல்டு ரொம்ப ஓல்டு அங்கே ஒன்று இருக்குது. அது கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க மகேஷ். எங்களுக்கு பசி வந்துச்சு. ஜூம் பண்ணிக்கோக்கா. ரொம்ப ஜூம் பண்ணாத, அது மூஞ்சி நல்லா தெரியும். அப்பா சாப்பாடு வந்துருச்சு. இங்கே ஒவ்வொரு யானைக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக யானை பாகன் இருக்காங்க. அந்த யானைகளை குளிக்க வைக்கிறது, அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறது, அவங்களுக்கு பயிற்சி கொடுக்கறது எல்லாமே அவங்க தான் பண்ணுவாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா பரம்பரையாக பண்ணிட்டு வராங்க. இவங்களுக்கு இடையே இருக்கிற அந்த பந்தமும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகானது, ஆழமானதும் கூட. இந்த யானைகளோட சின்ன சின்ன அசைவுகளும் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு தெரியும். போன தடவை நான் வந்தப்ப இந்த யானையை குளிக்க வைக்கிற வீடியோலாம் பார்த்தேன். ரொம்பவே செம்மையா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஃபுல்லாக அந்த மோயர் ரிவர்ல படுக்க வச்சுட்டு மண்ணெல்லாம் தட்டி விட்டு பயங்கரமா குளிப்பாட்டி விட்டுட்டு இருந்தாங்க. எல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்போ கியூட்டா. கீழே சிந்தக்கூடாது, ஆனால் புட்டு புட்டு அவனுக்கு அடுத்த உருண்டை போகுது. அவனுக்கு அடுத்தது ரொம்ப நல்லா இருக்கு. புல் தின்னுட்டு இருந்தாங்க. அது சிந்துது உள்ள தள்ளி விடுது பாரு அழகா. சந்தோஷமா ஏன் கொஞ்சமா சாப்பிடுறாங்க. ஸோ ஆரம்பத்தில் இவன் சாப்பாடை வெளியில் எடுத்தப்ப கூட பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சமாக சாப்பிட்றான் தான் நினச்சிக்கிட்டு இருந்தோம். பட் அது உடல்நிலை சரியில்லாததுனாலயா இல்லை அவனால் சாப்பிட முடியல இல்லை என்ன பிரச்சனைன்னு தெரியல. அவன் மட்டும் ஒழுங்காகவே சாப்பிடலை. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். அடுத்து ரகுக்கு 3வது ரவுண்டு. 3வது ரவுண்டு. எத்தனை ரவுண்ட்னா? அவ்வளோதான். 4 ரவுண்டு. அண்ணா அது என்ன சாப்பாடுனா? ஓ ராகி ரைஸ்மா? தெரியுதுடா பாக்குறப்ப. எல்லாம் தேங்காவுமா? கரும்பு தேங்காய் வெல்லம். ஜாலியா இருக்குது. இப்படி செல்ல பொழுக்கு அவன் ஸ்பெஷல். இவனுக்கு இன்னொரு ரூபாய் இருக்குறான். இல்ல கடைசி எல்லாருக்கும் ஒரு 3 உருண்டை. 3 4 போயிடுச்சு. அடுத்தது கரும்பு. எல்லாருக்கும் இல்ல அவங்க கிட்ட கொடுங்க. ஆள் வரல. அவங்க ஆள்கிட்ட புடிங்கி திங்கறான் பாருங்க. ஏன்னா கிருஷ்ணா இவட டேஸ்ட் பண்ணி சாப்பிடு.
ஸோ காலையில் 8:30லேருந்து 9, அதுக்கப்புறம் ஈவினிங் 5:30லேருந்து 6 மணி வரைக்கும் இந்த மாதிரி உணவுகள்லாம் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அதாவது ராகி, தேங்காய், கரும்பு, இந்த அரிசி இதெல்லாம் கலந்த மாதிரி ஒரு உணவு கொடுக்குறாங்க. அதை தாண்டி மற்ற நேரங்கள்லாம் காட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே இயற்கையாக இருக்கக்கூடிய இலைத்தலைகள்லாம் இவங்க சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சமயங்களில் பார்த்திங்கன்னா இவங்களை நம்ம வெளியில் பார்க்கலாம். ஸோ நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோலையும் பார்த்திங்கன்னா அதெல்லாம் இருக்கும். முதுமலையில் பயணம் பண்ணி வரப்போ அதிகப்படியான வளர்ப்பு யானைகள்லாம் நம்மளால் பார்க்க முடியும். ஆமா இருக்கும் பாரு, கேக்குது பாரு, குடு அப்படின்னு கேக்குது. நீ டேய் சின்ன பையன் புடி திங்கறியாடா? ஏன்டா சின்ன பையன் முடிஞ்சிட்டு இல்ல அவங்க கிட்ட குடு, இவங்க ஆளு இன்னும் வரல. அவங்க ஆள்கிட்ட புடிங்க திங்கறான் பாரு. இந்த கேக்குது பாரு. டேய் என்னடா அநியாயத்துக்கு புடிங்க திங்கறான் பாரு. அவனுக்கு குடுக்குறப்ப தான் கரெக்டா அவனுக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு. டேய் அவன்கிட்ட தான் புடிக்குது. போடா நான் தர மாட்டேன். நீங்க அவனோட நீங்க அவனோட ஓனர்ல போயிடுச்சு பாரு. அவ்வளவுதான் அவுத்துறாங்க, முடிஞ்சிச்சு போல. சரி போலாமா, முடிஞ்சிச்சு போல. ஸோ யானைகள்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இந்த லங்கூர் குரங்குகள்லாம் வந்து அந்த மிச்சத்தை எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. கூட்டம் கூட்டமாக பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிட்டாங்க. திரும்பி பாரு, எல்லாம் வரானுங்க. அவன் தூக்கி சொல்லிட்ட போறான் பாருங்களேன், பந்து மாதிரி இப்படி தூக்கி அவனுங்களுக்கு ப்ளே டைம் வந்துருச்சு. ரகு இப்போ நான் தான் ரகு. சாமி இவ்வளவு தூரம் வந்தேன் சாமி, ஒண்ணும் கொடுக்கல சாமி. போங்க சாமி. இதோ அங்க ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கான். அவன் எடுத்து தின்னுட்டு இருக்காங்க. டேய் கருவாயா, நீங்க பாரு கரும்பு கரும்பு கரும்பு. இவனுக்கு வந்துருச்சு கரும்பு. இங்க பாரு குட்டி 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 பாரு. அப்படியே சேர்த்து வச்சிட்டு பாத்தியா? நம்ம மைஸ் வாங்க பாரு. கீழ உண்டிச்சுனா சேர்த்து வச்சிட்டு இருக்குது பாத்தியா? இல்லையா? இன்னும்னா சாப்பிடு பாரு. இல்லையா? ஓடு கறக்கு. கீழ உண்டிச்சு அவங்க இருந்து புடுங்க பாப்பா நீ. அடி மஸ்த் தூக்கி அப்படியே பேட் அடி. கொஞ்சம் ஃபாரஸ்ட் அங்க விட்டுருவாங்களா? இங்க இருக்கும். இங்க தான் இருக்குமா? வளப்பு யானை அது காட்டு யானையா? காட்டு யானை புடிச்சு வந்து ரொம்ப அடமெண்டா தான் இங்க வச்சுப்பாங்க. குட்டியே குட்டி போட்டு இங்க வச்சுப்பாங்க. இனிமேல் நான் தான் ரகுன்னு சொல்லி அது மேல உட்கார்ந்தான். இங்கதான் நின்றுட்டு இருந்தோம். இப்ப இவனுக்கு வந்துட்டானுங்க. யானை சாப்பிட்ட மிச்சம் கீழே இருந்ததை எடுத்து எப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்க, கியூட்டா. அடுத்தது இங்க ஒருத்தன் தனியா நிக்கிறான், உதயன். சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அதனால சாப்பாடுலாம் சாப்பிட்டாங்க. அதே மாதிரி ரொம்ப குட்டியான ஒன்று இருந்துச்சு. அங்க பாருங்க எவ்வளவு கூட்டம் கூட்டமா. அப்புறம் ரிட்டர்ன் போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு எருமையை பார்த்தோம். தூரத்தில் நின்றுட்டு இருந்தது, இருட்டாக இருந்ததுனால சரியாக தெரியல.
இதெல்லாம் விட சூப்பராக ஒரு விஷயம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டமாக காட்டு யானைங்க ஃபேமிலியோட நின்று வெல்கம் விசிட் அகைன்னு சொல்கிற மாதிரி வழி அனுப்பி வைக்கிற மாதிரி நின்றுட்டு இருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மசனக்குடியில் மாவனல்லா அப்படிங்கிற ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு ட்ரீ ஹவுஸில் தான் போய் நாங்கள் ஸ்டே பண்ணோம். நைட்டு வந்து ஃபுல் த்ரில்லிங்காக இருந்தது. அப்படியே மார்னிங் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக ரொம்பவே சூப்பராக இருந்தது பார்க்கக்கூடிய காட்சிகள்லாம். ஸோ அதை நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்களும் தெப்பக்காட்டுக்கெலாம் வந்திருந்தீங்க, இவங்களெல்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கண்டிப்பாக இந்த முதுமலை காட்டுக்கு வந்தீங்கன்னா, சஃபாரி போறீங்கன்னா மறக்காம இந்த தெப்பக்காடுக்கும் போய் பாருங்க. குழந்தைங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிடிக்கும். அதே மாதிரி கொஞ்சம் ஒரு மதிய டைம் ஒரு 2:30-3 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த மோயர் ரிவர் கிட்ட வந்து தெப்பக்காடு ஜங்ஷன்லயே இருக்கிற மோயர் ரிவர் கிட்ட பாத்தீங்கன்னா யானையை குளிப்பாட்டி விடுவாங்க. ஸோ உங்களுக்கு சான்ஸ் கிடைச்சா அதையும் பாருங்க, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ என்னோட வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். Until then, signing off, ஹேமா.